முதல்ல பாசிசம்னா என்னன்னே தெரியாத ஒரு தற்குறி விஜய்ன்னு சொல்லுவேன் நான். முதல்ல அவரையே அந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து ஏத்துக்க மாட்டேங்குது. அவருடைய பேர்லயே வந்து விஜய்ன்னு சொன்னா இன்னொருத்தர் வந்து ஜோசப் விஜய்ங்கிறாரு. அதை தான் நம்ம வந்து பாசிசம்னு சொல்றோம். ஆனா அவர் நம்மளை திருப்பி கேட்கிற பாசிசமா பாயாசமான்னு கேட்கிறாரு. அதனால தான் அவங்களை நம்ம தற்குறின்னு சொல்றோம், அணில் குஞ்சுன்னு சொல்றோம். பெரியாரை வந்து ஏற்றுக்கொண்ட தலைவர் அப்படிங்கிறாரு. நீ ஈடிக்கு பயந்து, மோடிக்கு பயந்து, அமித்ஷாக்கு பயந்து, நீ ஒரு திடீர்னு ஓடி வந்து அவங்க கொடுக்குற கண்டென்ட்டை வாங்கி நீ உட்காந்துக்கிட்டு நீ ஸ்டேஜில் வந்து ஆக்டிங் பண்ணிட்டு போயிட்டுற. அவ்வளோதான். உனக்கு கட்சியெல்லாம் இங்கே கிடையாது. அம்பேத்கரை பற்றி எழுதுறாங்க ஒரு புத்தகத்தை. அவர் ஒரு மேடையில் போயிட்டு ஒரு புக் ரிலீஸுக்கு போகிறாரு. அந்த புக்கு பற்றி ஏதாவது பேசினாரா? நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த புக்கு பற்றி ஏதாவது படிச்சிருக்கிறாரா? அந்த புக்கு பற்றி ஏதாவது பேசியிருக்காரா? தெளிவு கூட இல்லாதவரெல்லாம் தலைவர்னு ஏற்றுக்கொண்ட ஒரு கொள்கையை கொண்ட கட்சியை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. இலவச வீட்டுமனை பட்டாக்கள் கொடுக்குறதா இருக்கட்டும், அன்னைக்கு கலைஞர் ஆட்சியில் வந்து கொடுத்தாங்க. ஸோ இது எல்லா விஷயங்கள்லேயும் வந்து தலைவர் கலைஞர் கொண்டு வந்தது வந்து உலக அளவில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. ஏன்னா இந்த ஒரு கான்செப்டை தான் மற்ற மாநிலங்கள் இப்போ பின்பற்றிட்டு இருக்குது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, கொச்சாவே சொல்லப்போனால் இவெல்லாம் என்ன பண்ண போகிறான், இவன் இப்படி புடவை கட்டிக்கிட்டான், அப்படி பண்ணிவிடுவான், இவனுக்குலாம் அரசியல் என்ன தெரியும்னு ஏளனமாக பேசினவங்கலாம் உன்னால் மட்டும்தான் முடியும். ஒரு சாலை பணியாக இருக்கட்டும், ஒரு ட்ரைனேஜாக இருக்கட்டும், வேறு எந்த வேலைகளாக இருக்கட்டும், அதை வந்து போல்டாக நின்று செய்யக்கூடியவோ அவள் தான். கட்சி பாகுபாடு இல்லாமல் செய்கிறது அவங்க ஒன்று தான் அப்படிங்கிற நியமம். இந்தியாவிலே வேறு எந்த அரசு திருநெல் மக்களுக்கான முன்னெடுப்புகள் இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா அது கேள்விக்குறி தான். ஸோ எது விட்டாலும் இவங்களை விட்டுறக்கூடாது. மைனாரிட்டி, அது மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், திருநங்கைகளாக இருக்கட்டும், எந்த சமூக விளிம்பில் இருக்கக்கூடிய எந்த சமூக மக்களாக இருக்கட்டும், அவங்கள கையை பிடிச்சி மேலே கொண்டு வரதுக்கு தான் இந்த ஆட்சி வந்து, இந்த முதல்வர் வந்து அதை செஞ்சுட்டு இருக்கிறாரு. செவரு, குட்டி செவரு, கம்பி வேலி இதெல்லாம் தாண்டிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு இந்த அணில் உயரில் போகும் பார்த்தீங்களா, போயிட்டு என்ன பண்ணோம், அதிகமாக பவர் இருந்துச்சுன்னா பஸ்ட் ஆகிடுமா, கருகிடுமா, அந்த மாதிரி இந்த இயக்கம் சீக்கிரம் கருகிடுது. ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் தான் இருக்கோம். நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் திருநங்கை கவுன்சிலர் ரியா மேம் அவர்கள் இருக்கிறாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கூவகம் ஃபெஸ்டிவல் இன்றைக்கி வந்து மிஸ் கூவகம் வேறு நடக்க போகுது. இந்த தருணம் எப்படி இருக்குது, இங்கே இருக்கீங்க? விழுப்புரம் கூத்தாண்டவர் கோயில் திருவிழானாலே இந்தியா முழுக்க இருக்கிற திருநங்கைகள் மட்டும் இல்லை, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் இனத்தை சார்ந்த அத்தனை திருநங்கைகளும் இங்கே ஒன்றுக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இந்த மிஸ் கூவாகம் வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. மிஸ் கூவாகம் நிகழ்வுங்கிறது வந்து திருநங்கைகள் வந்து ஏதோ சமூகத்தில் ஒரு பார்வை இருக்குது. அவங்க வந்து சபிக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், விளிம்பினில் இருக்கக்கூடியவங்க, புறக்கணிக்கப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அவங்க வந்து கடைசி வரைக்குமே வந்து அவங்க பிச்சை எடுக்கிறதோ இல்லை பாலியல் தொழில் செய்கிறதோ இந்த மாதிரி அர்ஜென்ட்டான விஷயங்களில் ஈடுபடுவாங்கங்கிறது தான் இருந்தது. அதை முதல்ல உடைச்சது வந்து இந்த மிஸ் கூவாகம்ங்கிற நிகழ்ச்சி தான். ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அழகு கலை, உடை கலாச்சாரம், அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து தன்னை ஒரு மாடலாக பிரதிபலிக்கக்கூடிய விஷயத்தை வந்து அவங்க கொண்டு வந்தது வந்து இந்த மிஸ் கூவாகம்ங்கிற நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர் இனத்தை சார்ந்த திருநங்கைகள் எல்லாம் ஒன்று கூடி சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த மிஸ் கூவாகத்தில் நடக்கும். உங்களுடைய அரசியல் பயணம் முதல்ல எங்கே ஆரம்பிச்சது? அரசியல் பயணங்கிறது என்னுடைய தாத்தா தான். எங்கள் தாத்தா வந்து பெரியார் காலத்திலிருந்து வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. பெரியாருடைய கொள்கையை வந்து ரொம்ப உள் உணர்ந்து அவர் செயல்பட்டதுனால அவர் வெளியில் தெரியல. ஏன்னா ஒரு கிராமப்புறத்தில் இருந்ததுனால அவர் வெளியில் தெரியல. ஆனால் எங்களையெல்லாம் வளர்க்கும் பொழுது பெரியார், அண்ணா, கலைஞர் பற்றி சொல்லி 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 எங்களை வந்து அந்த உணர்வை வந்து திராவிட உணர்வை வந்து ஊட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஏதாவது வரணும், ஒரு சமூகம் வெளியில் வரணும்னா அதில் அவங்கள முதல்ல அரசியல் படுத்தணும், அரசியல் தெளிவு இருக்கணும். அதனால தான் நான் வந்து அரசியலுக்குள்ளே வரணும்னு ஃபீல் பண்ணி எங்கள் தாத்தா மூலியமாக தான் இந்த அரசியலுக்குள்ளே வர்றதுக்காக ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் தலைவர்கள் எல்லாம் சந்திச்சு, இயக்கத்தினுடைய தலைவர்களை சந்தித்தேன். இப்போ இருக்கிற நம்மளுடைய முதல்வர் அவர்களை சந்தித்து எல்லாத்தையும் வாய்ப்பு கேட்டு வாய்ப்பு கொடுத்தாங்க. மக்கள்கிட்ட நின்று மக்கள் பிரதிநிதியாக ஒரு 1000 ஓட்டு டிஃப்ரெண்ட்டில், இந்தியாவிலேயே யாரும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டில் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க உள்ளாட்சியில். அந்தளவுக்கு மக்கள் நம்பிக்கையோடு வாக்களித்தாங்க. வாக்களித்த மக்களுக்கு 5 ஆண்டு சிறப்பாக பணியாற்றுகிற ஒரு மன நிம்மதியோடு இந்த இடத்துல நிற்கிறேன். அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த சமூகத்தினுடைய பார்வையே இவங்கெல்லாம் இதுக்கு தகுதியானவங்களா அப்படிங்கிற ஒரு நிர்ணயம் பண்ணி அவங்கள ஒரு இடத்துல வச்சிருக்கு இல்லையா, அதை வந்து உடைக்கணும் இல்லையா. அது வந்து இந்த தளத்தை நான் சரியாக பயன்படுத்தியிருக்கிறேன். யாரெல்லாம் என்னை ஒதுக்குனாங்களோ, யாரெல்லாம் என்னை வெறுத்தாங்களோ அவங்க முன்னாடி நான் வந்து அவங்க வந்து என்கிட்ட வந்து ஒரு உதவி கேட்கும் நிலைமைக்கு நான் வந்திருக்கேங்கிறது
என்னாலேயே நம்ப முடியல. ஒரு ப்ரவுட் மூமெண்ட். ஆமா. அது வந்து எப்படின்னா, கொச்சையாவே சொல்லப்போனா, இவன்லாம் என்ன பண்ண போறான்? இவன் இப்படி புடவை கட்டிக்கிட்டான், இப்படி பண்ணிட்டு போய் இவனுக்கெல்லாம் அரசியல் என்ன தெரியும்னு ஏளனமா பேசினவங்க எல்லாம், அப்பா! உன்னால மட்டும் தான் முடியும். அந்த போல்டா அந்த இடத்துல ஃபைட் பண்ணி இந்த காரியத்த செய்ய முடியும். ஒரு ஒரு சாலை பணியா இருக்கட்டும், ஒரு ட்ரைனேஜா இருக்கட்டும், வேற எந்த வேலைகளா இருக்கட்டும், அத வந்து போல்டா நின்னு செய்யக்கூடியவ அவ தான். கட்சி பாகுபாடு இல்லாம செய்யறது அவங்க ஒண்ணு தான் அப்படிங்கிற நேம அந்த ஏரியாவுல சம்பாரிச்சிருக்கேன். அது ஒரு மகிழ்ச்சி. மகிழ்ச்சிங்கிறத விட என்ன, மத்தவங்களுக்கு வந்து இவங்கனால எதுவும் முடியாதவங்களுக்கு நான் என்னோட பதில்ல, என்னோட செயல்லயும் குடுத்துருக்கிறேன். ஒரு ஆணோ, ஒரு பெண்ணோ ஒரு கவுன்சிலர் போஸ்ட் வாங்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அந்த சூழல்ல ஒரு திருநங்கை ஒரு கவுன்சிலர் ஆகுறது ஒரு பெரிய போராட்டம் இருந்திருக்குல்ல. அந்த போராட்டத்த பத்தி சொல்லுங்க. நான் முதல்ல கவுன்சிலரா டிக்கெட் வாங்கிட்டு நான் மக்களை சந்திக்கும் பொழுது, எதிர்க்கட்சி தரப்புலருந்து மிகப்பெரிய தாக்குதலுக்குள்ளானேன். அதாவது அவங்க வந்து இங்கே இருக்க மாட்டாங்க. முதல்ல தமிழ்நாட்டுல இருக்க மாட்டாங்க. அவங்க இந்த ஊர விட்டு எங்கேயாவது வெளியில ஓடிடுவாங்க. பம்பாய், டெல்லி அப்படி போயிடுவாங்க. அவங்க ஜெயிச்சுட்டா இன்கேஸ் உங்களுக்கு என்ன பண்ண போறாங்க? அவங்கள நீங்க எங்க தேடி பம்பாய் போறீங்களா? இல்ல டெல்லி போறீங்களாங்கிற கேள்வியெல்லாம் வச்சாங்க. அப்புறம் இவங்களுக்கு வந்து எப்படி மரியாதை குடுப்பாங்க? இவங்க வந்து என்ன அரசியல் தெரியும்? மக்கள்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணீங்க போய் அவங்க கிட்ட போய் 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 நிக்க முடியுமா? அப்படிங்கிறது. 2வது இன்னொன்னுன்னா, பொருளாதார ரீதியில கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு இருப்பாங்கல்ல கொஞ்சம். அவங்கலாம் வந்து இவகிட்ட போய் 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 திருநங்கை கிட்ட போய் நம்ம நிக்கணுமா? அந்த மாரி ஒரு தாட்ஸ்லாம் இருக்கும். அந்த மாரிலாம் டாக்ஸ் வந்துச்சு. ஆனா என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் என்கிட்ட அவ்வளோ நம்பிக்கையா, ஒரு சக மனுஷியா மதிச்சதுனால தான் அவ்வளோ வாக்குகளும் அவங்க அங்கீகரிச்சதுனால தான் நான் ஒரு மக்கள் பிரதிநிதியா நின்னேன். அது இந்த தருணத்தில சொல்லியே ஆகணும். ஏன்னா, அவங்க இல்லைன்னா நான் மக்கள் முன்னாடி வந்திருக்கவே முடியாது. பொதுத்தளத்துக்கு வந்திருக்கவே முடியாது. இப்போ எவ்வளவோ கேலிகள், கிண்டல்கள் இருக்கும் பொழுது, உங்களுக்கு வந்து திருநங்கை அப்படின்ட்டு கலைஞர் ஐயா வந்து ஒரு பேர் சூட்டினாரு. அத பத்தி சொல்லுங்க. இந்தியாவிலே எந்த மாநிலத்திலயும் இந்த மாதிரி மாற்றுப்பால் உணர்வு கொண்ட குழந்தைகளுக்கு இவ்வளோ அங்கீகாரம் குடுத்துருக்குன்னா இல்ல. முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் வந்து 2008ல திருநங்கைங்கிற பேர் கொண்டு வந்து அறிவிக்கிறாரு. அவங்களுக்கு அதோட விடாம, அவங்களுக்கு நலவாரியம், அவங்களுக்கு அடிப்படை உறுப்பினராக இருக்கணும். இந்த ஒரு சுதந்திர இந்தியாவுல அவங்களும் ஒரு குடிமக்கள் அப்படிங்கிறத வந்து காட்டணும். ஆனா அகதிகளா வாழ்ந்த காலம் போயி, அவங்கள இங்க வந்து குடிமக்களா காட்டணும்னா, அவங்களுக்கான பேசிக் ஐடி கார்டு வேணும். அது கூட நாங்க இல்லாத இருந்தோம். அதனால தான் அவங்க நலவாரியம்ங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்து, நலவாரியத்துல இருந்து அவங்களுக்கு எல்லா திட்டங்களும் போய் சென்றடையணும் அப்படின்னு தலைவர் யோசிச்சு, அவ்வளோ சிறப்பான திட்டத்தை வந்து குடுத்தாரு. அந்த நலவாரியத்தின் அடிப்படையில தான் நாங்க ஓட்டர் ஐடிய ஃபர்ஸ்ட் வாங்குனோம். வாக்களிச்சோம் அப்போ. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஆதார் கார்டுல இருந்து, ரேஷன் கார்டுல இருந்து, இன்னைக்கு எல்லா ஐடி கார்டுல இருந்து, டிரைவிங் லைசென்ஸ்ல இருந்து எல்லாமே வாங்குறோம். 2வது எங்களுக்கு வீடு கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு சிரமமா இருக்கும். அதனால குடிசை மாற்று வாரியத்தின் மூலியமாக வீடு குடுக்குறதா இருக்கட்டும், இலவச வீட்டுமனை பட்டாக்கள் குடுக்குறதா இருக்கட்டும், அன்னைக்கு கலைஞர் ஆட்சியில வந்து குடுத்தாங்க. ஸோ அது அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயங்கள்லயுமே வந்து எங்கள இன்க்ளூட் பண்றது. அந்த ஹெல்த் விஷயமா இருக்கட்டும், ஒரு ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரிக்கு எக்ஸ்பென்சிவ் ஆகும் பிரைவேட்லலாம். அது கவர்மெண்ட்லயே ஃப்ரீ பண்ணது. ஸோ இது எல்லா விஷயங்கள்லயும் வந்து தலைவர் கலைஞர் கொண்டு வந்தது வந்து உலக அளவுல பெரிய மாற்றத்த கொண்டு வந்தது. ஏன்னா, இந்த ஒரு கான்செப்ட்ட தான் மற்ற மாநிலங்கள் இப்ப பின்பற்றிட்டு இருக்குது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, இதையெல்லாம் ரிசர்ச் பண்றதுக்காக மற்ற மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு முன்னோடியாவே முன்னோடியாவே இருக்கு. அது எப்பவுமே முன்னாடி தானே. நம்ம எல்லாத்துக்கும் முன்னோடி நம்ம தானே. அன்று கலைஞர், ஆமா, இன்று மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆமா. இவரோட ஆட்சியில என்ன சிறப்புகள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? என்ன வேணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? தலைவர் கலைஞருக்கு அப்புறம் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து பதவியேற்கிறாங்க. பதவியேற்கும் பொழுதே அவருக்கு வந்து அவரோட சிச்சுவேஷன் தெரியும். கொரோனா காலகட்டத்தில அவர் எவ்வளோ நெருக்கடியான சூழல்ல அவர் பதவியேற்கும் பொழுது, அந்த அறிவிப்பிலேயே வந்து இந்த அறிவிப்புகள்லேயே வந்து பெண்களுக்கு வந்து விடியல் பயணம் பேருந்து வசதி வந்து ஏற்படுத்தி குடுத்திருந்தாரு. ஸோ இத வந்து எப்படி அவர் அப்சர்வ் பண்ணாருன்னு தெரியல தலைவர் அவர்கள் வந்து, திருநங்கைகளையும் வந்து அந்த பேருந்துல வந்து கட்டணமில்லா பேருந்துல பயணிக்கலாங்கிற அறிவிப்பை வந்து குடுத்திருந்தாரு. அவர் பெண்ணுன்னு ஒரு ஆட்சி அங்கீகாரமே ஆமா. குடுத்திருக்காரு. அப்போ வந்து அந்த அங்கீகாரங்கிறது பாருங்க எங்கிருந்து வந்ததுன்னு, அப்படியே தந்தை வழியிலிருந்து அப்படியே வருது. ஸோ இத நாங்க ரொம்ப ப்ரவுடா ஃபீல் பண்ணோம். சரி நம்மளுக்கான தலைவர் மறுபடியும் உருவாயிட்டாரு. நம்மள வந்து அதுதான் ஒரு எப்படி சொல்றது? அதுதான் கொள்கை அடிப்படையில வரக்கூடிய ஒரு உணர்வு. கொள்கை அடிப்படையில வரக்கூடிய எல்லா விஷயங்களும் அதுல தான் அடங்கும். தந்தை என்ன பண்ணாரோ, அவங்கள விடாம ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு எந்த வாக்கரிசலுக்காக இல்ல. ஸோ ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி விளிம்பு நிலையில இருக்காங்க. அவங்கள வந்து எஜுகேட் பண்ணணும். அவங்கள ஒரு நல்வழிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அந்த திட்டத்த கொண்டு வந்தாரு. ஸோ அதோட விடல. அதுக்கப்புறம் அவர் வராரு இன்னும் பாருங்க. எஜுகேஷன் லெவல்ல அவர் கொண்டு வராரு.
எப்படி கொண்டு வராருன்னா, உயர்கல்வியில பயிலக்கூடிய திருநங்கைகளுக்கு மாதம் ரூ. 1000, அதாவது புதுமை பெண் தமிழ் புதுவன் திட்டத்தின் கீழ வந்து அவங்களுக்கு ரூ. 1000 குடுக்குறது மாரி. அது இல்லாம கல்லூரி யார் படிச்சாலும், உயர்கல்வியில எத்தனை பேர் படிச்சாலும் அவங்களுடைய ஹாஸ்டல் ஃபீஸு, எஜுகேஷன் ஃபீஸு, ட்ராவல் ஃபீஸு எல்லாமே நாங்க குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 2,00,00,000 நிதிய ஒதுக்கியிருக்கிறாரு. இன்னைக்கும் உயர்கல்வியில படிக்கக்கூடிய திருநர் மக்களுக்கு ஒதுக்கியிருக்கிறாரு. அதையும் இப்போ நெறைய பேர் டாக்டர்ஸ் யூஸ் பண்றாங்க அந்த ஃபண்ட. வக்கீல் யூஸ் பண்றாங்க. வக்கீலுக்கு படிக்கிறவங்க யூஸ் பண்றாங்க. நெறைய டிகிரி ஹோல்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த நிதிய பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது மட்டுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. சுயதொழில் செய்யக்கூடிய திருநங்கைகளுக்கு வந்து வாழ்வாதாரம் அளிக்கக்கூடிய வகையில அவங்களுக்கு வந்து நிதி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மகளிர் திட்டம்னு இருக்கு இல்லையா? மகளிர் திட்டத்தில வந்து ஒரு குழு, மகளிர் குழு ஆரம்பிக்கிறாங்கன்னா 12 பேர் இருந்தா ஒரு குழுன்னு சொல்லலாம். ஆனா திருநங்கைகளுக்கு சிறப்பு குழுன்னு ஒண்ணு இருக்கு. 5 பேர் சேர்ந்தாலே ஒரு குழு. அதுக்கு வந்து கடனுதவி தராங்க. அது மூலியமா நீங்க வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்த பெருக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி ஸ்கீம்ஸ் குடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாம 10,00,000 வரைக்கும் உங்களுக்கு 35% மானியத்தோட தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்டே நம்ம பிரைவேட்டா நம்ம ஏதாவது ஹோட்டல் வச்சுக்கலாம். ஏதாவது வந்து ஒரு தனியா ஒரு பொட்டிக் ஷாப்ஸ் வச்சுக்கலாம். அந்த மாரி வச்சு உங்க வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கோங்கன்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது. இன்னும் எவ்வளோ திட்டங்கள் சொல்லலாம். மகளிர் ஊக்கத்தொகை. ஆ மகளிர் உரிமை தொகையிலயும் நீங்க வந்து திருநங்கைகளும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் கொண்டு வந்திருக்காரு. ஒரு ஷெல்டர் ஹோம் ஒண்ணு அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம மதுரையில 1, சென்னையில 1 அறிவிச்சிருக்காங்க. எங்க இருந்தாலும் திருநங்கைகள் வந்து ஸ்டே பண்றதுக்கு, அவங்க கம்ஃபர்டபுளா ஸ்டே பண்றதுக்கான ஒரு ஹோம் வந்து ரெடி பண்ணி குடுத்துருக்காரு நம்ம கவர்மெண்ட்ல. இப்படி பார்த்தோம்னா நெறைய விஷயங்கள் திருநங்கைகளுக்கான முன்னெடுப்புகள் இந்தியாவே வியந்து பார்க்கும் அளவுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அவ்வளோ விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்கா ஒரு சமூகம் உயர்ந்த நிலைக்கு வரணும்னா கல்வி மட்டும்தான். அந்த கல்விய வந்து முதல்ல திருநர் மக்களுக்கு புகுத்தணுங்கிறதுல தலைவர் தெளிவா இருக்காரு. நம்மளுடைய முதல்வர் தெளிவா இருக்காரு. அததான் பண்ணிட்டு இருக்காரு. இங்க இருக்கக்கூடிய 126 பல்கலைக்கழகம் கீழ இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல தலா ஒரு சீட்டு திருநங்கைகளுக்காகவே ஒதுக்கியிருக்கிறாரு. இலவசமா ஒதுக்கியிருக்கிறாரு. இதெல்லாம் பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா, எங்கிருந்து மறுக்கப்படுதோ, கல்வி திருநர் மக்களுக்கு எங்கிருந்து மறுக்கப்படுதோ, அவங்களுக்கு அங்கிருந்து அவங்க வாழ்க்கையை தொடங்கணுங்கிறது தான் இன்றைய திராவிட மாடல் முதல்வர் கல்விக்கான முக்கியத்துவத்தை திருநங்கை மக்களுக்கு குடுத்துக் கொண்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து கனிமொழி மேம் அவங்கள பத்தி சொல்லுங்க. இந்த திருநங்கைக்கான வார்த்தையே வந்து அவங்கனால தான் உருவாச்சு. அவங்க தான் நம்மளுடைய தலைவர் கலைஞர் அவர்கிட்ட கொண்டு போய் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணும்பொழுது இந்த மாரி மக்கள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இந்த பார்வை உங்களுக்கு தெரியலையா? அப்படின்ட்டு சொல்லிட்டு தலைவர் கலைஞர்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்கள கூட்டிட்டு செக்ரட்டரியேட் போயிருக்காங்க. அந்த விஷயமெல்லாம் பெரிய விஷயமா இருந்தது அவங்க சொல்லும்பொழுது. அவங்க சொல்ல வேற ஒருத்தர் சொல்லி நாங்க கேள்விப்பட்டு அவங்க கிட்ட கேட்டோம். அந்த பெருந்தன்மை அவங்க கிட்ட இருக்கு. அக்கா கனிமொழி அவர்கள் வந்து திருநர் மக்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கூடயே கனிவா பழகக்கூடிய ஒரு நபர். நாடாளுமன்றத்திலயும் சரி, அ அ திருநங்கைகள் பத்தி கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இப்ப கூட ம அ ச ஒன்றிய அரசு வந்து கரிமாகர்ன்னு சொல்லிட்டு திருநங்கைகளுக்காக அறிவிச்சிருந்தாங்க. அதை பத்தி கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அது என்ன செயல்படுது? எத்தன மாநிலங்கள்ல செயல்படுது? தமிழ்நாட்டுல கூட ஒரு இடத்துல செயல்படுது. அது சரியா செயல்படுதா? அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அவங்க எழுப்பியிருந்தாங்க. ஸோ அவங்க பழகுறதுக்கு எளிமையானவங்க. அ தலைவர் கலைஞரோட பொண்ணுங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. ஃபீல் பண்றதே தெரியாது. தலைவரோட பொண்ணு இல்லையா? அந்த கொள்கை அடிப்படையில வந்த கொள்கை வாரிசு இல்லையா? அதனால அந்த குடும்பமே இந்த திருநர் மக்களுக்காக நெறைய விஷயங்கள செஞ்சுட்டு இருக்கு. ஒரு சமுதாயத்தால புறக்கணிக்கப்பட்ட ஒரு பாலினத்த தன் பாலினத்தோட சேர்த்து பார்க்குற ஒரு கண்ணோட்டம்ன்றது ஒரு பெரிய விஷயம். ஆமா. அது வந்து தான் அந்த உணர்வுங்கிறது இருக்கு இல்லையா? அந்த உணர்வுங்க வந்து அது திராவிட இயக்க சிந்தனையோட இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அது புரியும். இதைத் தொடர்ந்து இப்போ இந்த தமிழக வெற்றி கழகத்துல ஒரு சின்ன இஷ்யூ ஆச்சு. நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நம்பர வந்து 9th நம்பர்ல அலாட் பண்ணாங்க அப்படின்ட்டு ஒரு இஷ்யூ ஆச்சு. அத பத்தி சொல்லுங்களேன். ஒரு அரசியல் கட்சி தொடங்கும் பொழுது, தலைவர் கேட்டகரியில வர்றவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்க வேணும். பொறுப்பு இல்லைன்னா, அந்த இயக்கத்துக்கே அழிவு தான். அப்படி பார்க்கும் பொழுது, தமிழகம் வெற்றி கழகம் டிவிகே வந்து அவங்களுடைய அணிகளுடைய பட்டியல் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அந்த பட்டியல் தயாரிச்சு ஒரு தலைவரிடம் கொடுக்கும் பொழுதே, இது வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம். ஸோ இது வந்து அவங்களுடைய மனநிலை பாதிக்கப்படும். ஏற்கனவே அந்த இடத்துல இருந்து அவங்க வர்றதுக்கான பல முயற்சிகள் அவங்க செஞ்சுட்டு வராங்க. அப்படிங்கிற ஒரு பொறுப்பு அந்த கட்சியினுடைய தலைவருக்கு இருந்திருக்கணும். அவங்களுக்கு பொறுப்புங்கிறது வந்து எப்படி வந்ததுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். திடீர்னு ஏன் அப்படி வந்தாருன்னுங்கிறதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். நம்ம அத சொல்லி அவங்கள வந்து அசிங்கப்படுத்தணும்னு நான் விரும்பல. ஏன் அந்த 9வது நம்பர் பட்டியல்ல கொண்டு வந்து குடுத்தாரு அப்படின்னா, அவர் இங்க மட்டும் இந்த ஸ்பெசிஃபிக்கா திருநங்கைகளுக்கு 9வது இடம் மட்டும் சொல்லல.
அவருடைய திரைப்படங்கள்லயும் நீங்க பார்த்தீங்கன்னா, திருநங்கைகள பத்தி அவ்வளோ கொச்சையா பேசியிருப்பாங்க. நீங்க சிவகாசியா, திருப்பாச்சியான்னு தெரியல எனக்கு சரியா. அது ஒரு படத்துல பாருங்க 1, 2, 3, 4, ஒரு 5, பாடல் 6 அந்த பாட்டு. பாடு இருக்கும். அதுல வந்து 8க்குள்ள 1 கூட்டு, 10க்குள்ள 1 வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடையில வந்தீங்கன்னா, அந்த ஆண்களுக்கு அந்த திருநங்கை வேடம் மாதிரி போட்டு, அத கைய தட்டிக்கிட்டு ஒரு அசிங்கப்படுத்தி திருநங்கைகள வந்து முகம் சுளிக்க வகையில வந்து அந்த கான்செப்ட்ட பண்ணியிருந்திருப்பாரு. இது ஒண்ணு. திருப்பாச்சின்னு நெனைக்கிறேன் அந்த மூவி. அதுல வந்து பெண்கள் வந்து உடல் அ ரீதியா உடல் உருவ கேலி வந்து பண்ணியிருப்பாரு. பெண்கள வந்து ஒரு உடல் பருமன வந்தும், அவங்க நிறத்த வச்சும் இந்த மாரி வந்து அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. அதுல திருநங்கைகளும் இன்க்ளூட் வந்து அந்த லவர்ஸ் டே பத்தி ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் இது. இது தொடர்ந்து பெண்களை வந்து அவருடைய திரைப்படங்கள்ல அவ்வளவு வல்கரா வந்து காட்டியிருப்பாரு. அதன் வெளிப்பாடு தான் வந்து இந்த இயக்கத்துக்கு வந்து அவர் அவர் கொண்டு வந்த இயக்கத்துல வந்து 9ஆம் நம்பர் பெட்டியில திருநங்கைகள் வச்சிருக்கிறாருன்னு நான் நெனைக்கிறேன். அங்க இருக்க கட்சிக்காரங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சின்ன கவனக்குறைவால தான் அது ஏற்பட்டுச்சு. இதுக்கும் தலைவருக்கு என்ன சம்மந்தம்ன்ற மாரி சொல்றாங்களே! இல்ல. நான் என்னன்னா, முதல்ல அ அவரு வந்து தலைவரா மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா, ஏத்துக்கல. இதுதான் நிதர்சனமான உண்மை. தற்குறித்தனமா வந்து ஏதோ ஒரு அறிவிச்சுட்டாங்க, ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்து எல்லாரும் பின்னாடி போலாம். அங்க என்ன சரத்து இருக்கு? என்ன கொள்கை இருக்கு ஃபர்ஸ்ட்டு? ஆரம்பமே இங்க அவருடைய ஸ்ட்ராட்டஜி இங்க தப்பா இருக்கு. ஆனா மாநாடுல அவ்ளோ மக்கள் இருக்காங்களே! கடந்து வந்த அரசியல் தலைவர்கள், கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாமே வந்து நீங்க பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க. கமல்ல இருந்து, விஜயகாந்த்ல இருந்து, டி. ராஜேந்தர்ல இருந்து எல்லாருடைய அ எல்லாருக்கும் நீங்க பார்த்தீங்க நேத்து கூட ஒரு மாநாடு நடந்தது. நீங்க கூட்டத்த பார்க்க செய்யுங்க. இந்த கூட்டத்தை வைத்து அரசியல் கணக்கு போடுறதெல்லாம் தமிழ்நாட்டுல எடுபடாது. கொள்கை என்னைக்குமே உயர்ந்த இடத்துல இருக்கும். அப்படி இருந்ததுனால தான் சில திராவிட கட்சிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் கடந்து வந்துட்டு இருக்கு. கொள்கை இங்க ரொம்ப முக்கியம். அந்த கொள்கை நிலைப்பாட்டோட, உறுதியோடு நிக்கணும். ஏதோ வெறுமனமா வந்துட்டோம். யாரோ குடுத்தாங்க. யாரோ ஒருத்தன் எழுதி குடுத்தா, நான் வந்து மேடையில நின்னுட்டு கத்திட்டு போகணுங்கிற மாரி இல்ல. எவனோ புக் ரிலீஸ் பண்றான். அந்த புக் ரிலீஸ் பண்றோம்னா, ஒரு ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கர் எழுதின ஒரு அம்பேத்கரை பத்தி எழுதுறாங்க அந்த புத்தகத்தை. அவர் ஒரு மேடையில போயிட்டு ஒரு புக் ரிலீஸ்க்கு போறாரு. அந்த புக்க பத்தி ஏதாவது பேசினாரா? நீங்க பார்த்திருக்கீங்க. அந்த புக்க பத்தி ஏதாவது படிச்சிருக்கிறாரா? அந்த புக்க பத்தி ஏதாவது பேசியிருக்காரா? தெளிவு கூட இல்லாதவரெல்லாம் தலைவர்ன்னு ஏத்துக்கொண்ட ஒரு கொள்கையை கொண்ட கட்சியை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. அது இன்னும் அவர் தலைவராவே ஏத்துக்கக்கூடிய மனநிலை எங்களுக்கும் இல்லை. திருநங்கைனாலே கடை கெட்டுதல், ம். பாலியல் தொழில் பண்றாங்க. இப்படி ஒரு சமூகம் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படியே இந்த சைடு ஒரு சமுதாயத்துல வந்து திருநங்கைகள் வந்து நல்லா படிச்சு, வெல் எஜுகேட்டடாவும் இருக்காங்க. இப்போ இவங்கள தாண்டி இவங்களும் அந்த மாரி எஜுகேட்டட் ஆகணும். அடுத்த கட்ட ஒரு டெவலப்மெண்ட் வேணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? இங்க நான் ஒரு விஷயத்த வந்து சொல்ல விரும்பப்படுறேன். இங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல. உலக அளவுல இருக்கக்கூடிய ஒரு சந்தேகமே திருநங்கைகள்னாலே இப்படித்தான் அப்படிங்கிறது இருக்கு. அது வந்து பொது புத்தியிலே வந்துருச்சு மக்களுக்கு. அத உடைக்கணும். திருநங்கைகள் வந்து அப்படி இல்ல. சூழல் தான் அவங்கள அந்த இடத்துக்கு தள்ளப்படுது. ஒரு ஆண் வந்து யாசகம் கேட்கும் பொழுது, அந்த ஆண் ஏன் ஒட்டுமொத்த ஆண்களும் யாசகம் கேட்கிறேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு பெண் யாசகம் கேட்க போச்சுன்னா, ஒரு குழந்தைய வச்சுட்டோ, இல்ல எங்கேயோ யாசகம் கேட்க போச்சுன்னா, ஏன் ஒட்டுமொத்த பெண்களையும் வீட்ல இருக்கிற பொண்கள கை நீட்டி நம்ம கேள்வி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஆனா, திருநங்கைகள ஏன் கேட்கிறாங்கன்னா, மைனாரிட்டி. ஸோ ஆல்ரெடி அவங்கனாலயே வீட்ல புறக்கணிக்கப்படுறாங்க. பெற்றோர் டோட்டலா சமுதாயத்தால புறக்கணிக்கப்படுறாங்க. நண்பர்களால புறக்கணிக்கப்படுகிறாங்க. பள்ளி, கல்லூரிகள்ல புறக்கணிக்கப்படுறாங்க. அவங்க வாழ்வாதாரமே கேள்விக்குறியா இருக்கும் பொழுது, அவங்க இப்படி வெளியில வந்து தான் தன்ன வயித்த கழுவணும். என்ன பண்றது? அவங்க சாப்பிடணும், தூங்கணும், அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். அவங்க வெளியில வரணும்னா, அவங்க வேற நிலைமை இந்த சமூகம் எங்களுக்கு காட்டிக் குடுக்கக்கூடிய இடம் அதுதான். போய் நீ பிச்சை எடு. இல்லைன்னா நீ வந்து பாலியல் தொழில் பண்ணு. இத தான் எங்களுக்கு கத்துக் குடுத்துருக்குது. வேற காலங்காலமா இத தான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதை உடைக்கணும்னா அரசாங்கம் எங்களுக்கு துணை நிற்கணும். அரசாங்கம் இப்போ துணை நிற்குது. ஸோ அத மாற்றி அமைக்கணும்னா நாங்களும் முன் வரணும். இப்ப நாங்க முன் வந்துட்டு இருக்கிறோம். ஸோ இத வந்து எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும் முதல்ல. இவங்க இப்படி இல்ல. இவங்க கிட்டயும் திறமைகள் இருக்கு. சூழல் தான். சூழல் தான் நம்மள இப்படி மாத்துது. முதல்ல பெத்தவங்க அவங்கள வந்து அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு குடுத்து, அவங்கள வெளியில கொண்டு வர பார்க்கணும். அவங்க நல்லா குழந்தையிலேயே அவங்கள படிக்க வைக்கணும். அவங்க தெரிஞ்சாலும் பரவால்ல, அவங்கள நல்லா படிக்க வைக்கணும். நல்ல வேலை வாய்ப்புகளை ஈடுபடுத்தணும். அவங்க ஏத்துக்கிட்டாலே இந்த சமூகம் தானா ஏத்துக்கும். அப்படிதான் இன்னைக்கு நெறைய குழந்தைகள் வெளியில வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த சமூகமும் ஓரளவுக்கு தெளிவாயிட்டு இருக்கு. மக்களும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் இந்த நிலைமை மாறுங்கிற நம்பிக்கை இருக்கு. இதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன முன்னெடுப்பு பண்ணா,
ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். இந்தியாவிலே வேற எந்த அரசு திருநர் மக்களுக்கான முன்னெடுப்புகள் இவ்வளோ பண்ணியிருக்கான்னா அது கேள்விக்குறி தான். ஆனா இங்க வந்து தமிழ்நாடு அரசு எல்லா திட்டங்கள்லயும் வந்து திருநங்கைகளை வந்து திருநங்கைகளையும் இன்க்ளூட் பண்ணி தான் திட்டங்கள வந்து குடுக்குறாங்க. ஸோ எது விட்டாலும் இவங்கள விட்டுறக்கூடாது. மைனாரிட்டி அது மாற்றுத்திறனாளிகளா இருக்கட்டும், திருநங்கைகளா இருக்கட்டும், எந்த சமூக விளிம்பினில் இருக்கக்கூடிய எந்த சமூக மக்களா இருக்கட்டும், அவங்கள கைய புடிச்சு மேல கொண்டு வரதுக்கு தான் இந்த ஆட்சி வந்து இந்த முதல்வர் வந்து அத செஞ்சுட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ஏகப்பட்ட திட்டங்கள் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு போய் சேருதாங்கிறது ஒரு கேள்விக்குறி. நாங்க எந்த அளவுக்கு எங்க தமிழ்நாடு அரசுடைய திருநங்கை நலவாரியம் வந்து எல்லா முயற்சிகளும் பண்றோம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் அவங்களுக்கான ஐடி கார்ட்ஸ்லேருந்து ஏ டூ ஜெட் அவங்களுடைய எல்லா வேலை வாய்ப்புகள்லேருந்து எல்லாத்துக்குமான உதவிகள் வந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்போ முன்னாடி 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த திருநங்கை நிலைமை மாறி இன்னைக்கு நிறைய போலீஸ் காவல்துறையில் இருக்கிறாங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறாங்க, வழக்கறிஞர்ல இருக்கிறாங்க, இன்னைக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, அரசியலில் இருக்காங்க நிறைய பேர். இப்படி பார்த்தோம்னா நிறைய துறைகளில் வந்து திருநங்கைகள் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் மற்ற மாநிலங்களுக்கும் நம்ம மாநிலத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இதை எல்லாருமே உணர்ந்துட்டாலே திருநங்கைகள் இப்படி இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்குவாங்க. கலைஞர், மு.க. ஸ்டாலின் இவங்களை தொடர்ந்து உதயநிதி அவர்கள் வந்தால் என்ன டெவலப்மெண்ட் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இங்கே நிறைய பேர் வந்து அவருக்கு என்ன தெரியும்னு ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டாங்க. அவருடைய சட்டமன்றத்தினுடைய முதல் உரையே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநர் மக்கள் குறித்து தான் இருந்தது. அவருடைய முதல் உரையே நீங்கள் வேணாலும் நீங்கள் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து திருநங்கைகளை பற்றி அவ்வளோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு சட்டசபையில். அவருடைய சட்டமன்ற அலுவலகம் வந்து 24 மணி நேரம் திருநர் மக்களுக்கான குறை தீர்ப்பு மையமாக இருக்குன்னு வேற சொல்லியிருந்தார். இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த லோன் ஸ்கீம்ஸ்லாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் இருந்தது. அது எல்லாமே அவர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் கொடுக்குறது. ஸோ இன்னைக்கு ஒரு அரணா அவர் இருக்கிறாரு. ஒரு அரணா ஒரு அந்த கொள்கை உடன்பட்டு வரவங்க கூடிய அந்த அப்பா தாத்தா வழியில் அப்படியே வர்றதுனால, ஸோ இந்த மக்களையும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக வந்து கொண்டு போய் சேர்க்கணும், அவங்கள எல்லா திட்டங்கள்லையும் கொடுத்து அவங்கள வெளியில் கொண்டு வரணுங்கிற முயற்சியில் அவரும் ஈடுபட்டு இருக்கிறதுல வரவேற்கக்கூடிய விஷயம் தான். இதை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களாக இருக்கட்டும், இந்த சைடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற நம்ம உதயநிதியாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணக்கூட ஒரு ஜேர்னி வரப்போகுது. இந்த ஜேர்னி எப்படி இருக்கும்? முதல்ல வந்து இவங்க 2 பேருக்குமான ஒரு தராசை நிர்ணயிக்கக்கூடிய சூழல் வந்துச்சுன்னா, அதுக்கு ஆப்டான பர்சன், அதுக்கு தகுதியான பர்சன் வந்து விஜய் இருக்கிறாருன்னா இல்லை. ஏன்னா திடீர்னு வந்து இன்னைக்கு அரசியலுக்குள்ளே வந்துட்டோம், நான் வந்து இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், நான் வந்து இன்னைக்கு என்னால் 2026 ஆட்சியை பிடிக்க முடியும்னு மட்டும்தான் அவரால் பேச முடியுமே தவிர ஆட்சியை பிடிக்க முடியாது. காரணம் ஏன்னா இங்கே கொள்கைங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். 70 ஆண்டு காலமாக இந்த இயக்கம் என்ன செஞ்சிட்டு இருக்குது, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்கள்ல இருந்து இன்னைக்கு எல்லாத்தையுமே அரவணைச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவன், நான் பாலின ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் ஒடுக்கப்பட்ட ஒரு கம்யூனிட்டியிலேருந்து வெளியில் வந்தவன். ஸோ நான் இந்த இடத்துக்கு வந்தேன்னா திராவிட அரசியல்கள் செஞ்ச சாதனைகளில் தான் நான் வெளியில் வந்திருக்கேன். அந்த இயக்கம் கொடுத்த அந்த நம்பிக்கையை மட்டும்தான் நான் இந்த இடத்துல நின்று பேசுகிறேன். திராவிட கட்சிகள் இல்லைன்னா நானே இந்த இடத்துல இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் இதுக்கு. இப்போ அப்படி பார்க்கும் பொழுது இங்கே கொள்கையே இல்லாத கட்சி தான் டிவிகேன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அண்ணாவுடைய வரிகளையெல்லாம் எடுத்துக்கு வரான், ஆனால் அண்ணாவுடைய கொள்கையை மட்டும் கொள்கை தலைவராக அந்த படத்தை வைக்க மாட்டாராம். அப்போது அவரோட கொள்கை எங்கே போகுதுன்னு பாருங்கள். பெரியாரை கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறாரு. பெரியாரை கொண்டு வந்து வச்சதுக்கு பிறகு பெரியாரை பற்றி அவர் எந்த இடத்துல அதிகமாக பேசியிருக்காரு நீங்கள் பாருங்கள். பெரியாருடைய கொள்கைகள் எந்த இடத்துல அவர் திரைப்படங்களில் பேசியிருக்கிறாரா? பேசுனதே இல்லை. பெரியாருடைய கொள்கைகளே பேசாத ஒரு நபர் இன்னைக்கு வந்து நான் பெரியாரை வந்து ஏற்றுக்கொண்ட தலைவர் அப்படிங்கிறாரு. அதுவும் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும் பொழுது பெரியார் ஏதோ கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர மாதிரியெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப காமெடியாக இருந்தது. இன்னும் என்ன சொல்ல போனோன்னா, அந்த கொள்கைன்னு சொன்ன இல்லைங்களா, அந்த கொள்கையை வந்து அவர் ஏற்றுக்கொண்டாரா அப்படின்னா ஏற்றுக்கல. அவர் யாரோட அஜெண்டாவில் வெளியில் வந்தாருன்னே தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். நீ ஈடிக்கு பயந்து, மோடிக்கு பயந்து, அமித்ஷாக்கு பயந்து, நீ திடீர்னு ஓடி வந்து அவங்க கொடுக்குற கண்டென்ட்டை வாங்கி நீ உட்காந்துக்கிட்டு நீ ஸ்டேஜில் வந்து ஆக்டிங் பண்ணிட்டு போயிட்டுற, அவ்வளோதான். உனக்கு கட்சியெல்லாம் இங்கே கிடையாது. நீ வேற இந்த சூழலில் தமிழ்நாட்டை எப்படி பிளவுபடுத்தணும், எப்படி மதவாத சாதி அரசியல் கொண்டு வந்து இங்கே தமிழ்நாட்டை சீர்குலைக்க நினைக்கணுமோ அவங்களோட கைக்கு ஒத்திட்டு நீ அவங்க கூட
சுற்றிக்கிட்டு தான் நீ வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு நீ அரசியல் பண்ணுற. அப்போ உனக்கு அந்த அரசியலுக்கான தகுதி உனக்கு இல்லை. ஸோ இவரையும் நம்ம வந்து கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய உதய அண்ணாவையும் கம்பேர் பண்ணுறது ரொம்ப ராங்குன்னு நினைக்கிறேன். கொள்கை தலைவருக்கு வரலாறுகள் உண்டு. கொள்கை இல்லாதவனுக்கு வரலாறு இல்லை. அதனால தான் வரலாறுன்னு அவங்க சொன்ன போனால் தற்கூரி அரசியலுடைய வரலாறு தான். அவர் எப்படி தாவி தாவி குதிக்கிறாரோ அதே மாதிரி தான் அவருடைய இயக்கத்துக்கு பயணிக்கக்கூடியவங்க எல்லாருமே அந்த புரிதல் இல்லாமல் செவுரு, குட்டி செவுரு, கம்பி வேலி இதெல்லாம் தாண்டிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு இந்த அணில் உயரில் போகும் பார்த்தீங்களா, போயிட்டு என்ன பண்ணும், அதிகமாக பவர் இருந்துச்சுன்னா பஸ்ட் ஆகிடுமா, கருகிடுமா, அந்த மாதிரி இந்த இயக்கம் சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். அவ்வளோதான். நீங்கள் அணிலின் ரசிகர்களை சொல்கிறீங்களா? அணிலுங்கிறது வந்து அந்த கொள்கையே நான் சொல்கிறேன். அந்த கொள்கையவே நான் சொல்கிறேன். அணில் வந்து அந்த கொள்கைங்கிறதுனால தானே அந்த அந்த விஜய்க்கு கொள்கை கிடையாது. அவருக்கு இருக்கிறது அந்த தாவர அந்த அணில் குஞ்சுகளோட கொள்கை தான் அவர் வச்சு பயணிச்சுட்டு இருக்காரு இல்லையா. அது தாவும் பொழுது என்ன ஆகும்னா, எங்கேயாவது ஒரு பக்கம் ஆக்சிடென்ட் ஆகிடும், இல்லையாவது லாரியில் அடிபட்டுரும், இல்லைன்னா எங்கேயாவது பஸ்ட் ஆகிடும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆகிடும். அது வந்து கொள்கை இல்லாதது. ஆனால் அவர் நான் பாசிச அரசியலோட சேர மாட்டேன்ற மாதிரி தானே சொல்கிறாரு. முதல்ல பாசிசம்னா என்னன்னே தெரியாத ஒரு தற்குறி விஜய்ன்னு சொல்லுவேன் நான். பாசிசம்னா என்னங்கிறது தெரியாத முதல்ல அவரையே அந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து ஏத்துக்க மாட்டேங்குது. அவருடைய பேர்லயே வந்து விஜய்ன்னு சொன்னா இன்னொருத்தர் வந்து ஜோசப் விஜய்ங்கிறாரு. அதை தான் நம்ம வந்து பாசிசம்னு சொல்றோம். ஆனா அவர் நம்மளை திருப்பி கேட்கிற பாசிசமா பாயாசமான்னு கேட்கிறாரு. அதனாலதான் அவங்களை நம்ம தற்குறின்னு சொல்றோம், அணில் குஞ்சுக்குன்னு சொல்றோம். நீங்க தற்குறின்னு சொல்றீங்க. ஆமா. ஆனா ரசிகர்களோ மக்களோ அவரை வந்து அடுத்த எம்ஜிஆர்ன்னு சொல்றாங்களே. உண்மையாலுமே எம்ஜிஆர் இருந்தாருன்னா சிரிச்சிருப்பாரு. விஜய் அவர்களுக்கு வந்து பெரியாரை பத்தி ஒரு புரிதல் இல்லைன்னு சொன்னீங்க. அந்த பெரியார் அவர்களுக்கு வந்து அகைன்ஸ்டா ஒருத்தர் இப்போ பயங்கரமா குரல் கொடுத்துட்டு இருந்தாரு. அவரை பத்தி யாரை சொல்லணும்னு உங்களுக்கு புரியுதுங்களா? நல்லாவே புரியுதுங்க. பெரியாருக்கு வந்து எகென்ஸ்டா இன்னைக்கு யார் இறங்கியிருக்கிறாருன்னா ஆமை சம்மந்தப்பட்ட அண்ணன் தானே சொல்றீங்க. அவரே தான் சொல்றீங்க. பெரியார் பத்தி ஆரம்ப காலகட்டத்தில எல்லாம் நீங்க பெரியார் தொட்டு தான் அவரோட அரசியல் இயக்கமே தொடங்குச்சு. பெரியார் இல்லைன்னா அவர் யாருன்னே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்க முடியாது, அரசியலுக்குள்ள வந்திருக்கவே முடியாது. முதல்ல அது அவர் உணர்ந்திருக்காரா என்னன்னு தெரியல. ஏன்னா அவரு வந்து ஆமக்கறி சாப்பிட்டதுனால ஒரு வேளை அவருக்கு எதுவும் மைண்டு டைவெர்ட் ஆயிடுச்சோன்னு தெரியல, மறந்துருச்சோ மறதி ஆயிடுச்சோன்னு கூட தெரியல எனக்கு. பெரியாருங்கிற ஒரு பிம்பம் இல்லைன்னா அவரே அரசியலுக்குள்ள வந்திருக்க முடியாது, அவர் அரசியல் படித்திருக்கவும் முடியாது. அவரை தமிழ்நாட்டு மக்கள் அரசியலுக்குள்ள கொண்டு வந்திருக்க முடியாது. பெரியாரை யார் எதிர்த்தாலும் அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ஸோடைய மிகப்பெரிய எதிரியே பெரியாரையும் தான். பெரியாருங்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறதுனால தான் இங்கே தமிழ்நாட்டில் நம்ம வந்து காலூன்ற முடியல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தம் அவங்கக்கிட்ட இருக்குது, ஒரு வெறி அவங்கக்கிட்ட இருக்குது. அப்போ இந்த பெரியாரிசம் வந்து உடைக்கணுங்கிறதுனால தான் இந்த விஜய் இந்த இவங்களெல்லாம் கொண்டு வந்தது. இதில் நம்ம அண்ணன் உள்ளே சேர்ந்துக்கிட்டாரு உள்ள. ஏன்னா நம்ம சகோதரி விஜயலட்சுமி கேஸ் உள்ளே வந்த உடனே வேறு வழி இல்லாமல் அதிலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக அதில் போயிட்டு பெரியார் பேசுனா இன்னும் கொஞ்சம் நம்மளெல்லாம் திரும்பி பார்ப்பாங்க, இந்த அரசியல் தளத்தில் நாமளும் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்துருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் தான் வந்து பாசிசத்தை வந்து ரொம்ப பெருசாக எதிர்த்த மாதிரி காமிச்சிக்கிட்டாரு. ஆமாம். ஆனால் இப்போ வந்து அவரோட சேர்ந்த மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்களுடைய முதல் மனைவியே அதற்கு சாட்சின்னு நினைக்கிறேன். முதல் மனைவி தான் அவங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்க, கோர்ட்லேயே அதுதான் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது எனக்கு தெரியல சரியா, ஆனால் அப்படி தான் வந்துட்டுருக்கு. முதல்ல அந்த இயக்கத்தில் எப்படி பெண்கள் பொறுப்பு ஏற்று அங்கே நடக்கிறாங்கங்கிறது எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. ஒரு பொண்ணு பகிரங்கமாக பொதுத்தளத்தில் வந்து நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், இவரால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், அது எந்த கட்சியாக இருக்கட்டும் எந்த அரசியல் கட்சியாக இருக்கட்டும் பொதுப்படியாக வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம அது என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டாம். நீ தைரியமானவனாக இருந்தா, நான் இந்த தவறு செய்யலேன்னு இருந்தா, நீ எல்லாத்துக்குமே உடன்பட்டு நீ போயிருக்கணும். நீ ஏன் வந்து கோர்ட்டில் போய் ஸ்டே ஆர்டர் வாங்குற? நீ தப்பே பண்ணல, நீ ஃபைட் பண்ணலாம். இல்லை நீ ஏதாவது ஒரு டெஸ்ட்டு போயிட்டே கொடுத்துட்டு இல்லை நான் இல்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையும் பேசிட்டு ஆமாம் அவள் இஷ்டப்பட்டா நான் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்ன உனக்கு அந்த வார்த்தைகள்லாம் பேசுறது இல்லையா? நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவருடைய பேட்டிகள்லாம் பார்த்துருப்பேன். முதல்ல எனக்கு யாருன்னே அந்த பொண்ணு தெரியாதுங்கிறாரு. எனக்கு யாருன்னே அந்த பொண்ணு தெரியாது, யாரோ ஒருத்தி பேட்டி கொடுத்தா நீங்கள் என்னை வந்து இதில் பேசுவீங்க. கடைசியில் என்ன சொல்கிறாரு, எல்லாம் மாட்டிக்கிட்டாருன்னு சொன்ன உடனே கடைசியில் அந்த பொண்ணு விருப்பப்பட்டோம், ஒன்றாந்து எனக்கு பிடிக்கல நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராரு. இதையும் நம்பி இந்த இயக்கத்தில் பயணிக்கிறாரு பாருங்க. எப்படின்னா நம்ம தோழர் மதிவதினி கூட ஒரு இடத்துல வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தை கடலில் போய் குதிச்சு ஆமையை பிடிச்சிட்டு வந்து சமைச்சு அண்ணன் சாப்பிட்டேன்டா அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்க உச்சிக்கொட்டி கேட்குமா. ஆனால் 30 வயசு தடிமாடுங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட போய் சொன்னால்
அவனுங்களும் உச்சிக்கிட்டு கேட்குறாங்கல்ல, அதுதான் இந்த சீமானுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கழுசடைங்கெல்லாம் அதை கேட்டுட்டு ஆணுங்க இருக்கிறாங்களே தவிர அங்கேயும் ஒன்றுமே இல்லை. பெரியாரை பற்றி அவர் நிறைய மேடைகளில் பேசி தான் அவர் அரசியலுக்குள்ளேயே வராரு. பெரியார் இல்லைன்னா அவர் இல்லை அப்படி சூழ்நிலை தான் போச்சு. இன்னைக்கு அந்த பெரியாரை வந்து அவர் தூக்கி பிடிச்சதுனால தான் இன்னைக்கு வந்து அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவருங்கிறது வந்து வெளியில் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு வந்து அவர் பெரியாரை தூக்கி போட்டுட்டு நான் பெரியாருக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, பெரியாரை வந்து எதிரியாத்தனை பிரகடனப்படுத்திருக்கலாம். ஆனால் இதே நிலைமை நாளைக்கு அரசியலில் அவருடைய சூழ்ச்சிக்காக, அவருடைய சுயநலத்திற்காக நாளைக்கு தலைவர் பிரபாகரனை தூக்கி எறிகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இறுதியாக ஒரு கேள்விம்மா, இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த கூவகத்தில் திருநங்கை மக்களை வந்து எப்படி பார்க்குறாங்க, எப்படி பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? ஒரு நாள் மட்டும்தான் எங்களை வந்து ஒரு கடவுளா, தெய்வங்களா எங்களை பார்த்து பூஜிக்கிறதும் அந்த அரவணைக்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ இதை கடந்து போயிட்டோம்னா சக மனிதர்களை கூட எங்களை மதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதை மாற்றணும்னா, இப்போ நானே கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மக்கள் பிரதிநிதியாக, ஒரு கவுன்சிலராக, ஒரு கட்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறதுனால தான் நானே மதிக்கப்படுறேன். ஆனால் இல்லைன்னா என்னையும் அந்த இடத்துல தான் வச்சு பார்ப்பாங்க. அப்போது இங்கே எது மூலதனமாக இருக்குதுன்னா, கல்வியும் மிகப்பெரிய ஒரு மூலதனமாக இருக்குது. இங்கே ஒரு சமூகம் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்னா கல்விங்கிறது இன்றியமையாது. என்னுடைய சமூக மக்கள் கல்வியை வந்து பயன்படுத்தி அவங்க எல்லா இடங்களிலும் வரணும்னு தான் என்னுடைய கோரிக்கை. என்னோடது மட்டும் இல்லை, எல்லாருடைய கோரிக்கையும் அதுதான். கல்வியை மட்டும் தயவு செய்து திருநங்கைகளாக இருக்கட்டும், திருநம்பிகளாக இருக்கட்டும், கல்வியை மட்டும் நீங்கள் ஆயுதமாக பயன்படுத்துங்க. அது உங்களுக்கான மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும். கல்வி இல்லைன்னா இன்னும் பொது சமூகத்தோடைய பயணிக்கக்கூடிய சூழல் எல்லாமே போயிடுமோங்கிற பயம் இருக்குது. அதனால் ஒட்டுமொத்த திருநர் மக்கள்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது, கல்வியை மட்டுமே நீங்கள் நம்புங்க, நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வருவீங்கங்கிற ஒரு உறுதியை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக மாற்றம் வரும். நன்றி.